வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பிரபுவை தேன்மொழியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் இந்த வீட்டை விட்டு போனால் போதும் அப்படின்னு வந்து குறிஞ்சிநாதன் வீட்டுக்கு வந்து நம்ம பிரபு வந்து கிளம்புறாங்க. அவங்க வந்து இந்த வீட்டில் இருக்க டார்ச்சரில் என்னால் இருக்கக்கூட முடியலை, இதுக்கு மேலே இல்லை இருந்தேன்னா எனக்கு நிம்மதி இருக்காது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யாருக்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் நம்ம பிரபு வந்து பேக்கை தூக்கிட்டு வந்து கிளம்புறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜனகாமா இப்போ தான் வந்து இந்த வீடு வந்து நிம்மதியாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கவங்கள ஓட விடணும், லைஃப்லேயும் சரி நம்ம பிஸ்னஸ்லேயும் சரி அதுதான் வந்து நிரந்தரம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம தேன்மொழி வந்து நானும் வந்து கிளம்புறேன், இனி வந்து அங்கே தான் இருக்கணும், என்னோட புருஷன் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்ல நேரம் ஏண்டி நாங்கள் அவனை உங்ககிட்ட இருந்து அவனை பிரித்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னா நீ எதுக்காகடி நீ இப்போ நிற்கிற, என்னதான் உன் லைஃப்பில் இருக்குது சத்தியம் பண்ணு தேன்மொழி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தமிழ் வந்து நம்ம தேன்மொழிக்கு கையை பிடிச்சி தன்னோட தலையில் சத்தியம் கேட்குறாங்க. அப்போ தான் அக்கா நம்ம அப்பா உயிரோடி தான் இருக்காங்க, அவங்க யார் கஸ்டடியில் இருக்காங்கன்னா இந்த பிரபுவும் அவங்க அப்பா குறிஞ்சிநாதனும் தான் அவங்கள கஸ்டடியில் வச்சுருக்காங்க, நான் இப்போ போகாட்டுனா அப்பா கதையை முடிச்சிருவாங்கக்கா அப்படின்னு வந்து பதறி துடிக்கிறாங்க. உண்மையை தெரிஞ்சு அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க தமிழ். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம பார்த்தோம்னா பிரபுவோட சைக்கோத்தனத்தை வெளியே கொண்டு வர வச்சுட்டாங்க நம்ம சிபி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம பிரபு வந்து எல்லாத்துலேயும் தான் வச்ச இடத்துல தன்னோட பொருள் இருக்கணும், அதை வேற யாராவது டேமேஜ் பண்ணால் அதனால கோவப்படுது அப்படி இப்படின்னு கொஞ்சம் வந்து அவர் மனசை வந்து ஒரு அவரோட ஸ்டைலில் வச்சுருக்காரு. ஆனால் அதை சுக்கு நூறாக உடச்சி நம்ம சிபி வந்து பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பிரபு இங்கேயே இருக்க முடியாது, இதுக்கு மேலே ஒரு நாள் கூட நான் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம், நான் இங்கே வந்து இந்த ஜனகாவை குடும்பத்தை வந்து ஆட்டி அடைக்கிறலாம் அப்படின்னு வந்து நான் தைரியத்தோடு வந்தேன். ஆனால் என் தைரியம் வந்து இப்போ வந்து ஒரு 10% கூட இல்லை, அந்த அளவுக்கு வந்து போயிட்டு இப்போ ஜனகா வீட்டில் மறுபடியும் எல்லாரும் கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜனகா இந்த கல்யாணத்தோட முடங்கி அதுவும் நான் இங்கே இருக்கனால வீட்டிலே இருப்பா அப்படின்னு நினச்சி, ஆனால் எல்லாமே வந்து தவிடுபடி ஆகிடுச்சு. வழக்கம் போல் வந்து பிஸ்னஸ் மீட்டிங் அது இதுன்னு வந்து ஜனகா பழையபடி வந்து ப்ரெஸ்ஸப் ஆகிட்டா, அவள் வந்து இப்போ இயங்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ நம்ம தான் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு வந்து நம்ம இங்கே இருக்கோம், நம்மளோட பிஸ்னஸ் தான் நம்ம கவனிக்க முடியாமல் போகுது, இங்கே வந்து எல்லாமே பழைய நிலைமைக்கு சகஜமாக வந்து திரும்பிடுச்சு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இப்போ வர்ஷினி கூட வந்து நார்மல் லைஃப்பை வந்து வாழ ஆரம்பிச்சிட்டா, இந்த ஜனகா பழக்கிக்கிட்ட. அப்படி இருக்க நேரம் நான் மட்டும்தானே இங்கே வந்து இருக்கிறேன். இந்த தேன்மொழி என்ன ஆனால் இவங்களுக்கு என்ன, இவங்க வந்து நல்லா தான் இருக்காங்க, தேன்மொழியை வேண்டாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னு வந்து தேன்மொழிக்கு கூட தெரியாமல் தன்னோட லக்கேஜை எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புனா போதும், யாரும் பார்க்க முன்னாடி போயிடணும், அவங்க முன்னாடி நான் பேக்கோட கிளம்புனா நம்மளுக்கு தான் அவமானம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜனகாமா கிட்ட சிபி வந்து சொல்கிறாங்க, ஜனகாமா நீங்கள் வருத்தப்படாதுங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நம்மளுக்குள்ள பிரச்சனை இந்த பிரபு இங்கே விட்டு தேன்மொழியை விட்டுட்டு போனான் அதுதான் நடக்க போகுது, அவனாட்டே வந்து போயிடுவான் ஜனகமா, எனக்கு தெரிஞ்சு அவன் இன்னைக்கு நாளைக்குள்ளே இங்கேருந்து கிளம்பிடுவான், அதுவும் இல்லாமல் தேன்மொழிக்கு அவனுக்கு இடத்துல வேற யாரையாவது வந்து கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி விடலாம், அந்த நம்பிக்கை இருக்குது, தேன்மொழிகிட்ட வந்து பிரிக்கணும் அவன்கிட்ட இருந்து அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல நேரம் இதுவும் நல்லதான், அந்த சைக்கோவை கட்டி என் தங்கச்சிய வாழ்க்கையை வந்து நாசமாக்கக்கூடாது, அவள் ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் வந்து அந்த அவனு கூட இருக்கா இந்த பிரபு கூட, ஆனால் என்ன விஷயம் நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள உறவை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து முறிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பிரபு வந்து குறிஞ்சிநாதன் வீட்டுக்கு பையோட வந்து கிளம்பிட்டாங்க. குறிஞ்சிநாதன் கேட்குறாங்க, டேய் எதுக்காக நீ வந்து ஜனகாவன் தமிழை வந்தவொடனே எனக்கிட்ட கூட நான் போகிறேன், உனி ஒரு வார்த்தை கேட்கல, பையை தூக்கிட்டு தேன்மொழியை கூட்டிகிட்டு போனால் இப்போ நீ மட்டும் வந்து நிற்கிற, தேன்மொழி எங்கடா அப்படின்னு சொன்னார, அவள் இருக்கா, அவள் என்ன ஆனாலும்
ஜனகா வந்து வழக்கம் போல் ஆஃபீஸை வந்து எங்கே போக ஆரம்பிச்சிட்டா, வழக்கமான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. நான் உங்கள் வீட்டில் உள்ளவங்களை எல்லாம் வந்து திணற வைப்பேன், ஒரு வேலையும் செய்ய விடாமல் அப்செட் ஆகி அவங்கள வந்து மைண்டை அப்படியே வந்து மந்தமான நிலைக்கு வச்சுருப்பேன்னு பார்த்தேன். ஆனால் வந்து அங்கே போக போக எனக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒவ்வொரு நாளையும் நான் அந்த வீட்டில் சமாளிக்கதே எனக்கு பெரிய பாடாக இருக்குப்பா. இதுக்கு மேலே அந்த வீட்டில் ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது. பழையபடி ஜனகா ஒரு பெரிய அதிகார தோரணையில் அந்த வீட்டில் இருந்து எல்லாத்தையும் வந்து ஆட்டி படைக்கிறா. ஜனகாவுக்கு வெளியே தான் மதிப்பு, வீட்டுக்குள்ளே மதிப்பு இல்லைன்னு நினச்சேன். ஆனால் வீட்டுக்குள்ளேயும் அவளோட செல்வாக்கு தான் ஓங்கி இருக்கு. அதை கேட்டு தான் எல்லாரும் நடக்கிறாங்க. அப்படி ஒரு இதில் என்னால் அந்த வீட்டில் அவளுக்கு கீழே இருக்க முடியாதுப்பா, புரிஞ்சுக்கிடுங்க. அவளை வந்து எதிர்க்கணும், உடைக்கணும் அப்படின்னு இருக்க நான் வந்து அவளுக்கு கீழே அந்த வீட்டில் அவள் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்க எப்படி என்னால் முடியும்? அது நிச்சயமாக முடியாதுப்பா. அதுக்காக தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அந்த ஜனகாவை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமாக இருக்குது. நான் வந்து எனக்கிட்ட வேலைக்காரியாக இருந்த அந்த ஜனகா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆயிருக்கா அப்படின்னு வந்து கோபத்தோட குறிஞ்சி வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா பிரபு தான் இல்லையே, நம்ம தேன்மொழிகிட்ட போய் பேசுவோம். தேனு, எதுக்காகடி அவன் கெட்டின தாலியை நீ சுமந்துட்டு இருக்கா? இப்போ அவன் பொய்யாச்சு, அது தெரிஞ்சு நீ அவனுக்கு பின்னாடி அவன் வீட்டுக்கு போக நிற்கிறியா? அக்கா, புருஷனுக்கு வீட்டில் தானே பொண்டாட்டி இருந்தா மதிப்பு, அதனால தான் போகிறேன். நீ இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆள் இல்லை. நீ என்ன நடந்துச்சு உன் வாழ்க்கையில், நீ சொன்னாதான் உன் வாழ்க்கையில் நடந்த தப்பை என்னால் திருத்த முடியும். தேனு, நீ சொல்லு, என்னதான் நடந்துச்சு, நான் திருத்துவேன். நீ பழையபடி நல்ல நிலைமைக்கு மாறணுண்டி, சொல்லுடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்க நேரம் ஒரு கட்டத்தில் வந்து உண்மையை உடைக்கிறாங்க. அக்கா, நம்ம அப்பா செல்வரத்னம் உயிரோடி தான் இருக்காங்க, அதுவும் பிரபுவும் குறிஞ்சிநாதன் கஷ்டத்தில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே தான் இருக்காங்க. அப்போனா அன்னைக்கு சந்தேகப்பட்டது கரெக்டு தான். போதை பொருள் கேஸில் அப்பாவை வந்து மாட்டி விட்டதும் இந்த குறிஞ்சிநாதன் தான், வெளியே எடுத்ததும் குறிஞ்சிநாதன் தான். அப்பாவை அவன் பக்கபலமாக வச்சுருக்கான், எல்லாம் ஜனக அம்மாவை பழிவாங்க தான் அப்படின்னு உள்ள விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீ அப்பாவுக்காக உன் வாழ்க்கையோ பணையும் வச்சுருக்க, அதுவும் இந்த சைக்கோ பிரபு கிட்ட அதானே அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம எப்படியாவது வந்து மீட்கணும் நம்ம அப்பாவை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிபிகிட்ட வந்து சொல்கிறாங்க. எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், எந்த தப்புமே பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்க நேரம் எங்கள் அப்பா வந்து பிரபு குறிஞ்சிநாதன் கஸ்டடியில் இருக்காங்களா, ஏதோ தப்பாக இருக்குது, எங்கள் அப்பாவை மீட்கணும், நீ தான் எனக்கு இந்த விஷயத்தில் உதவணும் சிபி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் உங்கள் அப்பாவை நான் வந்து பார்த்ததில்லை, ஆனால் உங்கள் அப்பா தான் எங்கள் அப்பாவின் நிலைமைக்கு வந்து காரணம்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் உனக்கிட்ட பழக்கின விதத்தை பார்த்தா கண்டிப்பாக உங்கள் அப்பா அப்படி இருக்க சான்ஸ் இல்லை. நான் வாரேன், உங்கள் அப்பாவை கண்டிப்பாக மீட்கலாம் அப்படின்னு வந்து குறிஞ்சிநாதன் பிடியில் இருக்க செல்வரத்னத்தை மீட்க நம்ம சிபியன் தமிழை வந்து மாறு விஷயத்தில் வந்து கிளம்புறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிபி வந்து ஒரு கட்டத்தில் செல்வரத்னத்தை சந்திக்கிறாங்க. இதுதான் எங்கள் அப்பா அப்படின்னு வந்து சொல்லினோம். அட, இவர் எனக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் இவர் தான் அப்பான்னு எனக்கு தெரியாது கண்டிப்பாக. ஆனால் இவரால் எங்கள் அப்பாவின் நிலைமைக்கு காரணமாக இருந்திருக்க முடியாது, அது மட்டும் நல்லா தெரியுது. கண்டிப்பாக ஜனகாமாட்ட நான் புரிய வைக்கிறேன் தமிழ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சிபி. வணக்கம்.